and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். சரியான இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதோ பார், காந்த புலன் உள்ள வால் நட்சத்திரம். கிரேஸ்கல் கோட்டையோட கதவுகளை திறக்க நமக்கு சரியான நேரம் வந்துருச்சு. ஹலோ, என்னை இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டியே. இன்னைக்கு நான் உன் கதையை முடிச்சிடுறேன். முதல்ல போயிட்டு சுத்தமா வாங்க. இவங்களால நமக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இருக்காது. இல்ல, நீங்க நினைக்கிறது தப்பு. இந்த தாக்குதல் வெறும் ஒரு ஆரம்பம் தான். என்ன சொல்றீங்க? அந்த வால் நட்சத்திரத்தோட சக்தி ஸ்கெலிட்டால் அதை இட்டானியாக்கு எதிராக பயன்படுத்த போறா. அப்ப நாம அவனை உடனடியா தடுத்தாகணும். அதுக்கு தைரியம் மட்டும் இருந்தா போதாது ஹீமேன். ஜாக்ராஸ் உங்களுக்கு அதை விவரமா சொல்லுவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஜாக்ராஸ் மலையோட மாந்திரிகன். அதுக்கும் மேலான ஒருத்தர். வால் நட்சத்திரத்தை தன்வசப்படுத்தினவரு. நீங்க போய் அவரை பாருங்க, அதுவும் உடனடியா. அந்த முக்கியமான வேலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டங்கன்? அரசே, உங்க அனுமதியோட இந்த விஷயத்தை நான் கொஞ்ச நாளைக்கு ரகசியமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் இட்டானியாவோட பாதுகாப்புக்காக தான் நான் இதை சொல்றேன். சரி, அப்படியே இருக்கட்டும். இளவரசி, உனக்கு இந்த நாட்டு மேல பொறுப்பு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா. இது இட்டானியாவோட பாதுகாப்பு விஷயங்கிறதுனால நம்ம படைத்தலைவியை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். லீலா, இளவரசருக்கும் வீராவுக்கும் உதவி அனுப்போ. அப்படியே செய்றேன். நானும் போகட்டுமா? மேஜிக்னால பிரச்சனை வரலாம்ல? எனக்கு அதுல விருப்பம் இல்ல மாயன். சரி, அப்படின்னா நான் இங்கே இருந்து மேஜிக்கை எப்படி எல்லாம் வளர்க்கலாம்னு யோசனை பண்ணிக்கிறேன். சரி, இவங்க போற இடத்துல இவங்களுக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியாது. நீயும் கூட போயிட்டு வா மாயன். கை சேருங்க. நாம மறைச்சு வச்சிருந்த தந்திரங்களை வெளியே கொண்டு வருவோம். நம்ம தீய சக்திகள் வெளிவரட்டும், அது எங்கும் பரவட்டும். மின்காந்த புலனுள்ள வால் நட்சத்திரம் இனி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள. நாம கிட்ட
கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நில் அட்டாக் ட்ராக். உறுதி செய்யப்பட்டது. நிறுத்துறேன். வா. என்னது? ஜாக்ரஸ் மலை பிரதேசம். நாம வந்துட்டோம். உறுதி செய்யப்பட்டது. ஏதாவது முக்கியமான கட்டளை இருக்கா? இருக்கு. திரும்பி போயிடலாம். என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன பார்க்க விருந்தாளிகளோட வராங்க. பொதுவா நான் மத்தவங்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஏன் 200 வருஷத்துக்கு மேல இருக்கும். ரொம்ப காலமா நான் யாரையுமே பார்க்கல. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அது நாங்க வால் நட்சத்திரத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். காந்த புலன் உள்ள வால் நட்சத்திரமா? ஆமா, ஸ்கெலிட்டர் அதை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ, ஸ்கெலிட்டரா? போச்சு, குடிமுழுகிடும், பயங்கரம் நடக்கும். இது எல்லாமே என்னோட தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க காட்டுறேன். ஒரு காலத்துல 2 சந்தோஷமான வால் நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தை சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. மத்த வால் நட்சத்திரங்களை கட்டுப்படுத்துற மாதிரி அதுகளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு மந்திரத்தை ஏவினேன். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு மகத்தானவங்கிறத நிரூபிக்கணுங்கிற ஆசையில என்னோட மந்திர சக்தியை நான் அளவுக்கு மீறி பிரயோகம் பண்ணிட்டேன். அதுல ஒரு வால் நட்சத்திரத்தை நான் அழிச்சிட்டேன். தனியா இருந்த வால் நட்சத்திரம் கடைசியில ஒரு தீயதா மாறிடுச்சு. தன்னோட துணையோட இழப்பு அதால தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சது எந்த அளவுக்கு புத்தி இல்லாத காரியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வால் நட்சத்திரங்களை பாதுகாக்கிற யோகியதை நான் இழந்துட்டேன். அப்ப உங்களால எதுவுமே செய்ய முடியாதா? என்னால இதுல எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. என்ன பண்றது? பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். நீங்க செஞ்சது பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தோணல. தப்பு எல்லாரும் செய்யறது தானே. ஓ, ரொம்ப நன்றி டீலா. ஆனா நடந்த உண்மையை மாத்தி அமைக்க முடியாது. என்னால அந்த வால் நட்சத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த எலும்புனால முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாம எப்ப இட்டானியா மேல வால் நட்சத்திர தாக்குதல ஆரம்பிக்க போறோம்? நாம அதுக்கு முன்னாடி ஜாக்ரஸ் மாந்திரீகனை கவனிச்சாகணும். என்ன அவன் என் பாதையில குறுக்கிடுவான். அவனால என்ன பண்ண முடியும்? அவனால எதுவும் செய்ய முடியாது. அவன் வால் நட்சத்திர விஷயத்துல தப்பு பண்ணதுல இருந்து தன்னம்பிக்கையை இழந்துட்டான். இருந்தாலும் அவனை சாதாரணமா எடை போட முடியாது. வால் நட்சத்திரமே, என் கட்டளையை கேளுங்கள். ஜாக்ரஸை சிறப்பிடிக்க சில பிராணிகளை அனுப்புங்க. இனி அதுங்க அவனை கவனிச்சுக்கும். இந்த துகள்கள் தரையிறங்கும் போது பிராணிகளா மாறிடும். அப்புறம் அந்த பிராணிங்க ஜாக்ரஸை பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் வால் நட்சத்திர பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். வால் நட்சத்திரம் அது நேரா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இளவரசே, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. என் வேலையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அங்க பாரு. இதுங்கெல்லாம் யாரு? இதுகளா? அந்த வால் நட்சத்திரத்தோட துகள்கள். தீய சக்தி இதுகளை உயிர் இல்லாத பிராணிகளா மாத்திருக்கு. இந்த பிராணிகளா கிட்டத்தட்ட ரோபோக்கள் மாதிரி. அதுகளுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, நம்ம போலன்னா நம்ம உயிர் போயிடும். இப்போ வரிப்புலி. இளவரசே, இங்க வாங்க. லீலா, பாத்து ஜாக்கிரதை. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. லீலாவோட உரைய வைக்கிற ஒளியை இது ஐஸ்கிரீம் மாதிரி தின்னடிச்சு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம். பாவமே, நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வெளியே வா வரிப்புலி, நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வரமாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனையில தான் எப்பவும் நீ என்ன மாட்டி விட்டுடுற. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. என்னுள் இருக்கும் சக்தியே.
அதுங்க கிட்டத்தட்ட வால் நட்சத்திர கற்கள் மாதிரி தான். நான் அதுங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. போயிடுங்க வால் நட்சத்திர ஜந்துக்களே, போயிடுங்க. என்ன மாதிரி புத்திசாலி சொன்னா கேட்கணும். அவர் என்னுடைய நண்பர், பிரச்சனை பண்ணாம விட்டுடு. தீய சக்திகளை என்னால கட்டுப்படுத்த முடியல. நான் பலகீனமானவ, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னாச்சு? நீங்க வந்து காப்பாத்துனதுல எங்களுக்கு சந்தோஷம். ஆமா, இளவரசர் எங்க? கவலைப்படாத, அவர் பத்திரமா தான் இருக்காரு. சீக்கிரம் வாங்க ஹீமேன், உங்க உதவி தேவைப்படுது. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னால எதுவும் செய்ய முடியல. அந்த வால் நட்சத்திரம் சக்தி வாய்ந்ததா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். காலம் கடந்துருச்சு. ஏற்கனவே எலும்பன் அந்த வால் நட்சத்திரத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இவரை கிரேஸ்கல் கோட்டைக்கு உடனே கூட்டிட்டு போகணும். வாங்க போலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். இவர் ரொம்ப பலவீனமா இருக்காரு. ஆனா என்னால இவருக்கு உதவ முடியும். அப்ப நீங்களும் மாயனும் இவரை கவனிச்சுக்கங்க. லீலா, வீரபத்ரா, நாம போய் அந்த எலும்பனை கவனிப்போம். மிருக மனிதா, போய் அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து. சரி, நான் அவனை இங்க வரவிடாம பண்றேன். சூன்யா, நீயும் நானும் சேர்ந்து மின்காந்த புலன் வால் நட்சத்திரத்தை வரவழைச்சு ஹீமேனை எப்படியும் அழிச்சிடலாம். இன்னும் 2.709 செகண்ட்ஸ்ல போய் சேர்ந்துருவோம். எல்லா பயணிகளும் தயாராயிருங்க. எதிரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நேரம் காக்க வேண்டியிருக்காது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வான்வெளி தாக்குதல் ஆரம்பிக்க போகுது. வெக்டார் 581. முதல்ல உனக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்துற ஹீமேன். இதோட விவரத்தை சொல்லு ட்ராக். தடை 5 அடி. தடையாக இருப்பது கற்குவியல். இதனால் பிரச்சனை ஒன்றுமில்லை. இந்த தடவை நீ தடைய மீறி போக முடியாத அளவுக்கு பண்ற. வான்வெளி தாக்குதல் வாகனம் வந்துகிட்டு இருக்கு. அதன் ரெக்கைகளை உடைத்தெறியட்டுமா? பிரமாதமான யோசனை. அடுத்த தாக்குதல் எலும்பன் தான். மறுபடியும் சகதியில வந்து விழுந்துட்டேன். வால் நட்சத்திரமே, என் கட்டளையை நிறைவேற்றுங்கள். ஹீமேனை அழிக்க உங்கள் சக்தியை எனக்கு கொடுங்கள். உனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுதா? நல்வரவு ஹீமேன். இட்டாலியாவோட புது அரசருக்கு உன்னோட மரியாதையை செலுத்த வந்தையா? நீ என் கூட மோதினேன்னா ஒரு இருட்டு குகையில இருந்து தான் ஆள வேண்டி இருக்கும். அவனை பிடிக்கலாம் வாங்க. நாம சாதிச்சிட்டோம். நான் தோக்கடிச்சேன்னு சொல்லு. ஞாபகம் இல்லையா? அந்த வால் நட்சத்திரத்தை கட்டுப்படுத்தினவன் நான். மத்தவங்க வர்றதுக்குள்ள நாம எப்படியாவது அவங்கள கட்டி போட்டு. பயப்படாத. அவங்க மறைச்சிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. எப்படி? அந்த நல்ல சக்தி உள்ளவ காப்பாத்திட்டா. என் வெற்றிய அவ வீணடிக்க விட மாட்டேன். மின்காந்த புலன் வால் நட்சத்திரத்தை கிரேஸ்கல் கோட்டைக்கு அனுப்பி விட்டுறேன். எலும்பன் கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அது அவனுக்கு அந்த வால் நட்சத்திரத்துல இருந்து கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அதை வச்சு அவன் கிரேஸ்கல் கோட்டையை தாக்க போறான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல என்னாலயும் எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு. இதுக்கு மேல என்னால வால் நட்சத்திரங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா வேற ஒண்ணு சொன்னா அதை உங்களால செய்ய முடியுமா? நாங்க எதுவும் செய்வோம். நாம இன்னொரு மின்காந்த வால் நட்சத்திரத்தை உருவாக்கி அதுல நல்லதோட சக்திகளை ஏத்திட்டோம்னா அதை பயன்படுத்தி அந்த இன்னொரு வால் நட்சத்திரத்துல உள்ள தீய சக்திகளை போக்கிட முடியும். ஆனா அந்த வால் நட்சத்திரத்தோட துகள்கள் நமக்கு தேவை. நீங்க இதையா சொல்றீங்க? மாயன், உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு உன்னை எனக்கு ஒரு முத்தம் கொடுங்களேன். இனிமே காலத்தை வீணடிக்க கூடாது, வேலையை பார்க்கணும். அந்த துகள்கள் எல்லாத்தையும் எடுத்து சாகசி ஒன்னா இணைச்சிட்டா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம சக்தி மறுபடியும் பரவி அந்த வால் நட்சத்திரத்தை கிரேஸ்கல் கோட்டைக்கு கொண்டு வரட்டும். வால் நட்சத்திரம் இங்கதான் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் முடிஞ்சது. அப்படியா? இப்ப நாம அதுக்குள்ள நல்ல சக்தியை புகுத்தணும். எல்லாரும் சுத்தி நின்னு அந்த வால் நட்சத்திரத்தை தொடுங்க. இது தீய சக்தியை உணர்த்துதே. இல்ல, அத பத்தி எல்லாம் இப்ப கவலைப்படாதீங்க. நல்ல விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இட்டானியால உள்ள நல்ல மக்களை பத்தி சிந்தியுங்க. உங்க மனசுல உள்ள நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்துங்க. அந்த நல்ல சக்திகளை அதுக்குள்ள செலுத்தி தீய சக்தியை வெளியேத்துங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். இது பலன் இருக்கு. இது நிச்சயமா நல்லா இருக்கும். நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம். நன்றி. உங்க உள்ளத்துல உள்ள நல்ல சக்தியால என்னுடைய இதயம் திரும்பவும் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீமன், அந்த வால் நட்சத்திரம் இதோ இங்க வந்துகிட்டே இருக்கு. இது பாதுகாப்பானதுதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை கிரேஸ்கல் கோட்டையை அழிக்க முடியலன்னா பயந்தாங்குள்ளி, கிரேஸ்கல்ல யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் அதை அழியறத இங்கிருந்தே பார்க்கணும். இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த புது வால் நட்சத்திரத்தை வானத்துக்கு நீங்க தான் அனுப்பியாகணும். என்னால அது முடியும் தோணல. நான் இன்னும் ரொம்ப பலகீனமா தான் இருக்கேன். மறுபடியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா? நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களால முடியும், நான் நம்புறேன். நான் சொல்றதை கேளு வால் நட்சத்திர நண்பனே. ஆகாயத்துல பறந்து போ, பறந்து போ. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு உங்களுடைய உதவி தேவை ஜாக்ராஸ். உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தேவை. நமக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் தான் அந்த வால் நட்சத்திரத்தோட வேகத்தை தடுத்தாகணும். நல்ல சக்தியே, எனக்கு உதவி செய்யுங்க. எப்படியாவது வேகத்தை குறைக்கணும். ஹீமன் எப்படியோ அதை தடுத்துட்டாரு. ஆனா ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியாது. ஜாக்ரஸ், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களால முடியும். தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துங்களே. பறந்து போ. ஆகாயத்துல பறந்து போயிடு. சீக்கிரம் பறந்து போயிடு. முடியல, ஆனா தடுத்தே ஆகணும். வால் நட்சத்திரத்தை எதிர்க்கிறது இதுவே கடைசியா இருக்கணும். ஹீமன், உங்களுக்கு எதுவும் ஆகல? நல்லா இருக்க. ஆமா, என்ன நடந்தது? ஜாக்ராஸ் சாதிச்சிட்டாரு. அங்க பாருங்க. என்ன திரும்பி கொண்டு வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு துணையா இன்னொரு வால் நட்சத்திரத்தை கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததா? ஆனா எனக்கு என் மேலேயே இல்ல. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு மூளை இல்லாதவன் இல்ல, என்னாலயும் பலன் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க உங்களை அப்படி நினைச்சதே இல்ல. அந்த பயங்கர வெடிச்சத்தம் கேட்டுதா? கிரேஸ்கல் கோட்டையோட கதவுகள் இந்நேரம் சுக்கு நூறாயிருக்கும். எஜமானரே, அங்க பாருங்க. இப்ப அங்க 2 வால் நட்சத்திரம் தெரியுது. அது எப்படி சாத்தியம்? இருக்கவே முடியாது. அதுங்க நம்மளை நோக்கி தான் வருது. யார் இப்படி பண்ணது? யாரு?
அப்படித்தான் இளவரசே, நீ கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். ஒரு தடவை இதுங்களை கட்டுப்படுத்த நீ பழகிட்டியானா போதும், அந்த வால் நட்சத்திரங்களே நீ கட்டுப்படுத்த முடியும். அப்படித்தான் பண்ணணும். தீவிரமா கவனம் செலுத்து. இது ரொம்ப பிரமாதமான விஷயம் ஆடம். ரொம்ப நன்றி அப்பா. இளவரசே, கவனம் செலுத்துறத விட்டுறாத, பார்த்து பிரச்சனை ஆயிடும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இந்த நேரம் பார்த்து ஹீமான் இல்லாம போயிட்டாரு. இன்னைக்கு நீங்க பார்த்த கதையில ஜாக்ராஸ்க்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவர் தனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையை இழந்துட்டாரு. நமக்கு தோல்விங்கிறது அப்பப்ப வந்து போகலாம், ஆனா நாம அதை பார்த்து பயப்படக்கூடாது. எப்பவுமே நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்ற மாதிரி நாம எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, மறுபடியும் சந்திப்போம். பாய்.